ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையை மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரைசாமி. வணக்கம் துரைசாமி. இதனால் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் வெள்ள நீர் கரை புரண்டு அணையை மூழ்கடித்து ஓடுவதால் கரையோர கிராம மக்களுக்கு நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அங்கு குளிக்கவோ பரிசல் பயணம் செய்யவோ கூடாது என அறிவித்து வருகின்றனர். பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை காரணமாக பவானி சாகர் அணை நீர்மட்டம் 102 அடியை எட்டியை தொடர்ந்து அணைக்கு வரும் உபரி நீர் முழுமையாக பவானி ஆற்றில் வெளியேறப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை முதலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொடிவேரி அணை மூடப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பவானி சாகர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் கொடிவேரி அணை வழியாக கரை புரண்டு வருவதால் கொடிவேரி அணையின் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் உள்ள நீர்வளத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை அணைக்கு வருவதை தடுத்து வருகின்றனர். அதே போன்று கொடிவேரி, மேவாணி, புளியம்பட்டி உள்ளிட்ட பவானி ஆற்றில் கரையோர கிராமங்களுக்கு பொதுப்பணித்துறையினர், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.